பேசிக்கில் பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டானது வந்து லைன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். லைன்ஸ் வந்து நிறைய போட கற்றுக்கணும். லைன்ஸ் வந்து கை தேய்க்காமல் கையை கோணம் தூக்கி பிடிச்சு லைன்ஸ் போட எப்போ வருதோ அதுதான் வந்து பர்ஃபெக்டான ப்ராக்டிஸ்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரியான ஸ்கேலில் வந்து கோடு போட்டுக்கோங்க. இல்லைன்னா கோடு போட்ட நோட் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி எடுத்துகிட்டு அந்த லைன் மேலேயே லைன் போட கற்றுக்கோங்க. இந்த மாதிரி லைன்ஸ் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி பாக்ஸாக போட்டுக்கோங்க. இல்லைன்னா குழந்தைங்களோட மேக்ஸ் நோட் இருந்துச்சுனாலும் பரவாயில்ல, அந்த மேக்ஸ் நோட் எடுத்து இந்த மாதிரி பாக்ஸ், பெரிய பாக்ஸு சின்ன பாக்ஸுன்னு யூஸ் பண்ணிக்கோங்க. எப்போவுமே இந்த மாதிரி மெஹந்தி யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணிக்கணும். பிகாஸ் இதில் வந்து பபிள்ஸு ஏர்லாக் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பண்ணும்போது எல்லாம் ஒரே இடத்துக்கு வந்துடும், ஏர்லாம் மேலே போயிடும். அதனால் இந்த மாதிரி அது வந்து ஆர்கானிக் கோனாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி வந்து ஸ்டோர் கோன் இருந்தாலும் சரி. எதுக்கு நான் ஸ்டோர் கோன் சொல்கிறேன்னா, ஆக்சுவலாக ஸ்டோர் கோன் யூஸ் பண்ணக்கூடாது. இருந்தாலும் ரொம்ப அர்ஜென்ட்டு, உடனே வந்து நான் ஒரு டிசைன் போடணும் அப்படின்னும் போது நான் வந்து ஆர்கானிக் கோன் இல்லைன்ற பட்சத்தில் கிளைண்ட்டுக்கு ஓகேனா இந்த மாதிரி டக்குன்னு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் மோஸ்ட்லி இதை ப்ரிஃபர் பண்ணாதீங்க. பிகாஸ் இது நிறைய சைடு எஃபெக்ட் இருக்குது. அது வந்து 10 பேருக்கு வரலன்னா கூட 11வது பேருக்கு சைடு எஃபெக்ட் வரும். ஸோ அதனால் யூஸ் பண்ணாதீங்க. பட் எந்த கோன் யூஸ் பண்ணாலும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஏர்லாக்கெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இதை எடுத்துகிட்டு எப்படி வந்து கோனை வந்து ப்ரெஸ் பண்ணணும்னு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கா, எப்படி கோனை ப்ரெஸ் பண்ணணும்னு பாருங்கள். எப்போவுமே வந்து பென்சில் மாதிரி பிடிக்கணும். கோனை வந்து பென்சில் மாதிரி பிடிக்கணும். அப்போ தான் நம்ம பென்சிலில் எப்படி எழுதுகிறோமோ அதே மாதிரி நம்ம கோனில் எழுதலாம். இப்போ நம்ம வந்து இங்கே பிடிச்சோன்னா சரியாக ப்ரெஸ் வராது. இந்த இடத்துல வந்து மெஹந்தி வரத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த இடத்துல ப்ரெஸ் நம்ம அமுக்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்கும், க்ரீம் வரத்துக்கும் கஷ்டமாக இருக்கும். ஸோ சில பேர் இப்படி பிடிப்பாங்க. அப்படி பிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு நிறைய ப்ராக்டிஸ் வேணும். ஸோ அந்த மாதிரி பிடிக்க வாட்டப்படாது. அப்போ நம்ம இப்படி தான் இந்த இடத்துல பிடிச்சாகணும். ஸோ இந்த விரல் வந்து இங்கே இருக்கணும், இந்த விரல் வந்து இங்கே இருக்கணும். இது வந்து பேலன்ஸ்க்கு, இது வந்து டிசைன் போடுறதுக்கு பேலன்ஸ்க்கு. இது வந்து ப்ரெஸ் பண்ணுறது, இதை ப்ரெஸ் பண்ண கீழே வரும். அப்புறம் மேலே ப்ரெஸ் பண்ணி திருப்பி இப்படி வரணும். திருப்பி மேலே ப்ரெஸ் பண்ணி இப்படி வரும்போது சைமல்டேனியஸாக இதே மாதிரி பண்ணும்போது தான் மேலே இருக்கிற மெஹந்தி வரும். எப்போவுமே வந்து நம்ம இந்த இடத்துக்கு மேலே இவ்வளோ வெயிட்டை வந்து வச்சுக்கூடாது. ஏன் வச்சுக்கூடாதுன்னா, நம்மளுக்கு வந்து மேலே வெயிட் இருக்கும், கீழே டிசைன் வரதுக்கும் போது நம்மளால் பேலன்ஸ் பண்ண முடியாது. அதனால் வந்து கம்மியாக இது வரைக்கும் வச்சுக்கோங்க. இது வந்து 20 ml இருக்கும், 20-25 ml இருக்கும். ஸோ நம்ம வந்து 15 ml ஒரு 20 ml ஓகே. இது வந்து 25 mlக்கு மேலே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, 30 grams இருக்குது. ஸோ இது வந்து 30 grams இருக்குது பாருங்கள். இது வந்து 30 grams இருக்குது நெட் வெயிட்டு. நம்ம 20 gram எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ நல்லா வரும். இந்த மாதிரி அமைக்கிக்கோங்க. நான் எப்படி அமைக்கிறேன்னு பாருங்கள். கோன் வந்து இப்போ இப்படி பிடிச்சிக்கோங்க, இப்படி பிடிச்சிக்கோங்க. கோன் பென்சில் மாதிரியே பிடிங்க. அப்போ தான் உங்களுக்கு பென்சிலை நீங்கள் என்ன எழுதுறீங்களோ அந்த மாதிரி வரும். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்மளுக்கு இந்த இடத்த எடுத்து விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்மளுக்கு வந்து லைன்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா? நான் வந்து இப்போ நீங்கள் வந்து சிங்கு கோன் வச்சுருக்கனால நான் அதில் சொல்லித்தரேன். ஆர்கானிக் கோன் நம்ம மிக்சாலஜி படித்ததுக்கப்புறம் நமக்கு வந்து ஆர்கானிக் கோனில் சொல்லித்தரேன். இந்த பாருங்கள், இப்படி வச்சுக்கோங்க. இந்த இவ்வளோண்டு வச்சுக்கோங்க, போதும், இதுவே போதும். ஓகே. ஸோ இப்போ வந்து லைன்ஸ் எப்படி போடுறதுன்னு பாருங்கள். இது பாருங்கள், லைன் வந்து இப்படி வரணும் லைன். ஆக்சுவலாக ஸ்டார்டிங் வந்து இது வராது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸ்டார்டிங் வந்து இது பாருங்கள், இந்த லைன் வந்து இப்படி எடுக்கும் போது இப்படி வரணும். அதுதான் வந்து நல்ல ப்ராக்டிஸ் ஆனவனே வரும். இந்த கோன் இப்படி வச்சு இப்படி வரணும். இதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் தேவை. ஸோ இப்போ ஃப்ரெஷர்ஸ்க்கு எப்படி போடலான்னா, இந்த மாதிரி தேய்ச்சே போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி தேய்ச்சி போடுங்க. இப்போ வந்து பேப்பரில் வந்து தேய்ச்சி போடுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் நம்மளோட கையில் தேய்ச்சி போடும்போது நம்மளோட ஸ்கின் வந்து அழுத்தம் கொடுக்கறதுனால நம்மளுக்கு ஈஸியாகவே வரும். இப்படியே பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாகவே வரும். ஆக்சுவலாக கையில் போடுறது தான் ஈஸி பேப்பரில் விட. பேப்பர் வந்து அந்த அளவுக்கு ப்ரெஸ் ஆகாது. ஸோ நம்ம வந்து பேப்பரில் நீங்கள் எந்த அளவுக்கு போட கற்றுக்கிட்டீங்களோ அந்த அளவுக்கு நம்ம வந்து கையில் போடுறது வந்து நம்மளுக்கு ஈஸியாக வரும். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லைன்ஸ் போட கற்றுக்கோங்க. ஃபஸ்ட்டு லைன் மேலே லைன் போடுங்க. இதெல்லாம் ஏர்லாக்னால் தான் வருது. ஆர்கானிக் கோனில் இந்த ஏர்லாக் வந்து இருக்காது. இதெல்லாம் ஏர்லாக்னால் தான் இந்த மாதிரி வருது. இந்த இடத்துல ஏர் இருக்குன்னு அர்த்தம். இது பாருங்கள், இப்போ இப்படி எடுத்துக்கிட்டு
இந்த மாதிரி வரும்போது பட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, பட்ஸ் ஒன்று வச்சுக்கோங்க, பட்ஸ் வச்சு எடுங்க. இது இந்த மாதிரி எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் பட்ஸ் வச்சு எடுங்க. ஓகே, இப்போ பாருங்கள். அடுத்தது இந்த இடத்துல வச்சுக்கிட்டேன். பார்த்தீங்களா ஃபோன் எப்படி வருது லைன். இந்த லைன் மேலேயே வரணும். ஸோ இதுக்கு நம்மளுக்கு நிறைய ப்ராக்டிஸ் தேவை. ஓகே, ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு லைன் மேலே லைன் போடுங்க. உங்களோட பசங்களோட ரூல்டு நோட்ஸ் கூட எடுத்து இந்த மாதிரி லைன் போட பார்த்துங்க. லைன் வந்து நான் சொல்கிறேன் பாருங்கள். லைன் வந்து 1000 into 5. ஸோ 1000 into 5. ஸோ 5000 டைம்ஸ் நீங்கள் லைன் போடணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு லைன் நல்லா வரும். 5000 டைம்ஸ் நீங்கள் லைன்ஸ் போட கற்றுக்கிட்டா தான் உங்களுக்கு லைனு நான் போட்ட லைன் மாதிரி வரும். ஓகேவா? ஸோ லைன் இஸ் அ பேசிக். இது ரொம்ப ரொம்ப பேசிக்கு. இதை நல்லா கற்றுக்கோங்க. சும்மா இருக்கும் போது கூட டிசைன்ஸ் கற்றுக்கலாம் கூட பரவாயில்ல, லைன்ஸ் போட்டு கற்றுக்கோங்க. பிகாஸ் லைன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேசிக்கில் வந்து லைன்ஸ் தான் ஃபஸ்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அடுத்தது வந்து இந்த ஸ்பைரல் போடுறேன். இந்த லைனுக்கு நடுவில் கூட போடணும், எதையுமே தொடாமல் இந்த மாதிரி போடவும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள். அப்புறம் நான் பாருங்கள், இதெல்லாம் வந்து மிஸ்டேக்கு. இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி வந்து ஆர்கானிக் கோன்ஸில் வராது, அந்த சிங்க் கோனில் தான் வரும். இதெல்லாம் மிஸ்டேக்ஸ் பாருங்கள். இதெல்லாம் மிஸ்டேக்ஸ் தான். இது இந்த மாதிரி வந்து இருக்கக்கூடாது. இது மிஸ்டேக்கு. நான் பண்ணதே மிஸ்டேக்ஸ் தான். இது வந்து மோஸ்ட்லி ஆர்கானிக் கோனில் வராது. இது வந்து இந்த சிங்க் கோனில் தான் வரும். ஸோ இந்த மாதிரி பாருங்கள், நம்ம வந்து வைக்கிறதும் தெரியக்கூடாது, நம்ம ஃபினிஷ் பண்ணுறதும் தெரியக்கூடாது. இந்த பாருங்கள். இப்போ பாருங்கள் நான் எப்படி முடிக்கிறேன், எப்படி முடித்தேன் பார்த்தீங்களா? இப்போ வந்து தெரியாது. இப்போ ஆரம்பிக்கும் போது தெரியாத மாதிரி ஆரம்பிக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தா ஸ்ப்ரெல் போடுறோம். ஸ்பிரல்ஸ் ஸ்பைரல் எல்லாமே ஒன்று தான். ஸோ பாருங்கள், டச் பண்ணாமல் அழகாக அந்த பாக்ஸ்குள்ளே ஒரு 3-4 வாட்டி போடணும். டச் பண்ணக்கூடாது, சின்ன கேப் இருக்கணும். எப்போவுமே மெஹந்தி நிறைய இருக்கணும், அங்கங்கே ஒயிட்டாக இருக்கணும். நம்ம கையிலே போடும்போது கூட நிறைய கேப் இருந்தால் தான், நிறைய மெஹந்தி இருந்து கொஞ்சம் கேப் இருந்தால் தான் அழகாக இருக்கும் கை பார்க்கறதுக்கு. பாருங்கள், இந்த பாக்ஸ்குள்ளேயே பொறுமையாக உள்ளேருந்து வெளியில் வர ஸ்பிரல் ஒன்று இருக்குது, வெளியிலேருந்து உள்ளே போகிற ஸ்பிரல்ஸ் எல்லாமே ஒன்று தான். ஸோ அந்த மாதிரி பாருங்கள், பொறுமையாக போடணும். இதுக்கும் ப்ராக்டிஸ் தேவை. ரெண்டுமே ஸ்மட்ஜ் ஆகக்கூடாது, ரெண்டுமே வந்து தூரமாக போடணும், கரெக்டாக போடணும். இதுக்கும் நிறைய ப்ராக்டிஸ் தேவை. இதுவும் அதே மாதிரி தான் 5000 டைம்ஸ் போடுங்க, அப்போ தான் வரும். சும்மா இருக்கிற டைமில் எந்தோட டிசைனும் போடலைன்னா கூட பரவாயில்ல, இதை நிறைய போட்டு பாருங்கள். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி போடுங்க. ஒரு பாக்ஸ் விட்டு கூட நீங்கள் போடுங்க. பார்த்திங்கன்னா டியர் ட்ராப்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். டியர் ட்ராப்ஸ் பாருங்கள், ப்ரெஷர் ரிலீஸ். ஓகே, ஸோ பாருங்கள், ப்ரெஷர் ரிலீஸ். பாருங்கள், அடுத்தது ப்ரெஷர் ரிலீஸ். ப்ரெஷர் பண்ணுறோம், ரிலீஸ் பண்ணுறோம். பாருங்கள், எவ்வளோ குட்டியாக வருது பாருங்கள். ப்ரெஷர் இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் ஏற்கனவே போட்ட கோன்லேயே கொஞ்சம் பாக்கி இருக்கும் அந்த மெஹந்தி. நீங்கள் சும்மா இழுத்தாலே அந்த சாதா கோடு வரும். அடுத்தது ப்ரெஷர் போடுங்க. அடுத்தது இந்த ப்ரெஷர் போடும்போதே ரிலீஸ் நிறுத்திட்டு தேய்ச்சி விட்டுருங்க. ஸோ அப்போ தான் நம்ம டியர் ட்ராப்ஸ் வரும். இப்போ பாருங்கள், குட்டி ஸ்பைரல் போடுறோம் பாருங்கள். இதில் பாருங்கள், நல்லா ஸ்மட்ஜ் ஆகுது. நம்ம குட்டியாக போடும்போது நல்லா ஸ்மட்ஜ் ஆகுது பாருங்கள். அந்த மாதிரி ஆகக்கூடாது. இது மோஸ்ட்லி சிங்க் கோனில் தான் அந்த மாதிரி வரும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், நெக்ஸ்ட்டு தொடாமல் போடணும். இதில் மட்டும் ஜாக்கிரதையாக போடணும் இந்த சிங்க் கோனில். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், தொடாமல் உள்ளேருந்து பொறுமையாக ரவுண்ட் ஸ்டாப். ஸோ அது முடிஞ்சிருச்சு. போட போகிறோன்னு பார்த்திங்கன்னா டியர் ட்ராப்ஸில் வந்து ஏற்கனவே வந்து நம்ம மெஹந்தி போட்ட டிசைனால் ஏற்கனவே மெஹந்தி இருக்கும். ஸோ லேசாக ஒரு கோடு ப்ரெஷர் ரிலீஸ், கோடு
ப்ரெஷர் ரிலீஸ், லேசாக ப்ரெஷர் ரிலீஸ், லேசாக ப்ரெஷர் ரிலீஸ், லேசாக கோடு ப்ரெஷர் ரிலீஸ். ஸோ இந்த மாதிரி போட்டிங்கன்னா இது ரொம்ப அழகாக இருக்கும். இது பாருங்கள், லாங் ப்ரெஷர் போட்டு இழுக்கணும், லாங் ப்ரெஷர் ரிலீஸ். இது எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்திங்கன்னா, நம்ம ரோஸு அந்த மாதிரிலாம் போடுறோம் பார்த்திங்களா, வரைகிறோம் பார்த்திங்களா, அப்போ வந்து அதோடய லீஃப்க்கு வந்து இந்த மாதிரியான பிக் டியர் ட்ராப்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். இது பாருங்கள், ஸ்மால் டியர் ட்ராப்ஸ். ஸ்டாப் பண்ணிட்டோம். நோ ப்ரெஷர், ப்ரெஷர், ஸ்டாப், நோ ப்ரெஷர், ப்ரெஷர், ஸ்டாப், நோ ப்ரெஷர், ப்ரெஷர், ஸ்டாப். இது எதுக்குன்னா, இந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி வந்து நம்ம நெக்லஸ்க்கு போடுறோம், மணப்பெண்ணோட நெக்லஸ்க்கு, மணப்பெண்ணோட ப்ளவுஸு, மணப்பெண்ணோட சாரீ எண்டில் இந்த மாதிரியான டிசைன்ஸை அங்கே யூஸ் பண்ணுவோம். இப்போ இதிலே கொஞ்சம் கோடு இழுத்து விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, இது வந்து ஒரு டியர் ட்ராப் வெயின் ஆகிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரியும் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணாலும் அழகாக இருக்கும். இதோட ஸ்டாப் பண்ணாலும் அது ஒரு டிசைன், இதுவும் ஒரு டிசைன். ஸோ இதுக்கெலாம் வந்து நம்ம வந்து கோன் வந்து எந்த இடத்துல ப்ரெஷர் போடணும், எந்த இடத்துல ரிலீஸ் பண்ணணும் அப்படின்றத ப்ராக்டிஸ் பண்ணணும். பாருங்கள், இப்போ நான் ப்ரெஷர் போடுறேன், ரிலீஸ் பண்ணுறேன். நோ ப்ரெஷர், ப்ரெஷர், ரிலீஸ், நோ ப்ரெஷர், ப்ரெஷர், ரிலீஸ். இந்த மாதிரி போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த கோன் இது வந்து பேலன்ஸ்க்கு இந்த தம் ஃபிங்கரில் தான் ப்ரெஷர் போடுறேன், ரிலீஸ் பண்ணுறேன். நோ ப்ரெஷர், ப்ரெஷர், ரிலீஸ் போடு, அப்படியே இழுத்து விட்டுடணும். அடுத்தது வந்து நம்ம சர்க்கிள் போட போகிறோம். சர்க்கிளும் மெயின் இம்பார்ட்டன்ட். சர்க்கிள்குள்ளே சர்க்கிள், சர்க்கிள்குள்ளே சர்க்கிள். இந்த சர்க்கிள்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மண்டலா டிசைன்ஸ் அந்த மாதிரி போடும்போது சர்க்கிள்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ சர்க்கிளும் போட கற்றுக்கோங்க. ஓகே, சர்க்கிள் வந்து ரொம்ப போடணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக கற்றுக்கிட்டா கூட பரவாயில்ல. அது வந்து நான் ஈஸியாக சொல்லித்தரேன். பட் இந்த மாதிரி கைவிடாமல் போட கற்றுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆர்கானிக் கோன். ஆர்கானிக் கோனில் பாருங்கள் கலர் எந்த மாதிரி இருக்குன்னு, லைட்டிஷ் எல்லோயிஷ் க்ரீன் கலரில் இருக்குது. ஸோ இதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு பாருங்கள், இதை நான் லூஸாக தான் பேக் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வந்து கை வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். கை வச்சு ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி லூஸாக ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். வெயிட்டும் அந்த அளவுக்கு இல்லை. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம லைன்ஸ் எப்படி போடலான்னு பாருங்கள். இதுலேயும் வந்து டிப்பை வந்து கொஞ்சம் எடுத்து விட்டுக்கோங்க. டிப்பில் வந்து ஏர் பிளாக்கேஜ் இருக்கும், அதை எடுத்து விட்டுக்கோங்க. பாருங்கள் எப்படி வருது பாருங்கள், லைனு ஸ்ட்ரைட்டாக வருது. இது பாருங்கள், இந்த லைனுக்கும் அந்த லைனுக்கும் லேசான புள்ளி தான் இருக்குது, இந்த மாதிரி இல்லை. இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள், லேசாக தான் இருக்குது, ஜாயினிங்கே தெரியாது. ஸோ அதனால தான் நம்ம ஆர்கானிக் கோன் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறது இதுக்காக தான். இதில் வந்து ஜாயினிங்கே அந்தளவுக்கு தெரியாது, மெல்லிஸாக வரும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ளோ நல்லா இருக்கும். ஸோ இதே மாதிரி லைன் மேலே லைன் போடுங்க. அடுத்தது வந்து ஆர்கானிக் கோனில் ஸ்பைரல் எப்படி போடலான்னு பார்க்கலாம். இந்த பாக்ஸ்குள்ளேயே பாருங்கள், வெளியிலேருந்து அழகாக அது உள்ள ஸ்பைரல் போட்டுக்கோங்க. தொடாமல் கொஞ்சமாக கேப் போட்டு இந்த மாதிரி ஸ்பைரல் போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த ஸ்பைரலுக்கும் இந்த ஸ்பைரலுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இது எவ்வளோ ஸ்மட்ச் ஆகுது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த ஸ்டோர் கோனில் போட்டது வந்து ஸ்மட்ச் ஆகிடும். பட் ஆர்கானிக் கோனில் அதே ஸ்டிஃப்னஸோடு இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், கரெக்டாக உங்களுக்கு எந்த இடத்துல வாட்டப்படுதோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நான் கேமரா எடுக்கிறதுனால இந்த மாதிரி வருது. இப்போ இந்த மாதிரியான பாக்ஸில் வந்து இந்த பாக்ஸில் இதே மாதிரி ஃப்ளோ வரா மாதிரி பொறுமையாக நிதானமாக இந்த பாக்ஸ்குள்ளேயே போட கற்றுக்கோங்க. ஸ்லோவாக போடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரியான குட்டி குட்டி பாக்ஸில் கூட இந்த ஸ்பைரலை போடுங்க. இந்த பாக்ஸ்குள்ளேயே போடுங்க. இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்குள்ளே நீங்கள் போட உங்களுக்கு அதே பழகிடும். இதெல்லாம் வந்து இந்த ஸ்பைரல்லாம் வந்து ஃபில்லிங்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா டிசைனும் போட்டு கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருக்கிற இடத்துல இந்த ஸ்பைரல் போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும், சூப்பராக இருக்கும், நல்லா செவந்ததுக்கப்புறம். ஸோ இதை போட கற்றுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இப்போ வந்து டியர் ட்ராப்ஸில் சின்ன சின்ன டியர் ட்ராப்ஸ்.
லோ ப்ரெஷர் ரிலீஸ். பாருங்கள், இந்த ஆர்கானிக் கோனில் இந்த டியர் ட்ராப்ஸ் எவ்வளோ அழகாக மைன்யூட்டாக சின்னதாக வருது பாருங்கள். அது ஆர்கானிக் கோனில் வந்து ஓட்டு சின்னதாக இருக்குது, சிங்க கோனில் ஓட்டல் பெருசாக இருக்கிறதுனால. ஸோ அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள், அது கீழே போடுறேன் பாருங்கள். எவ்வளோ அழகாக நீட் ஃபினிஷிங்கில் வரும். ஸோ எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள். ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த கோனில் போட்டு ஆர்கானிக் கோனில் போட்டால் தான் அதோடய டிஃப்ரென்ஸ் தெரியும், அதோடய இம்பார்ட்டன்ஸும் தெரியும். அதுக்காக தான் நான் வந்து உங்களை ஃபஸ்ட்டு சிங்க கோனில் போட சொல்லிவிட்டு அடுத்தது வந்து ஆர்கானிக் கோன் யூஸ் பண்ண சொல்கிறேன். பாருங்கள் எவ்வளோ ஃபினிஷிங் நீட் ஃபினிஷிங் வரும். ஃப்ளோவும் அதே மாதிரி நீட் ஃப்ளோ வரும். எந்த இடத்துலையும் பிளாக்கேஜ் இருக்காது, ஏர் பிளாக்கேஜ் இருக்காது. பிகாஸ் இது நம்மளே மேட் பண்ணுறதுனால எந்த ஏர் பிளாக்கேஜும் இல்லாமல் அழகாக நீட் ஃபினிஷிங், நீட் ஃப்ளோ வரும்.